அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த பதிவு நீங்க யாருமே மிஸ் பண்ணக்கூடாத மிக முக்கியமான பதிவு. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 18/1/2026 மிக அற்புதமான ஒரு அமாவாசை. தை அமாவாசை அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷல் அமாவாசை தான். அதிலும் சூரியனை நம்ம என்ன சொல்லுவோம்னா பித்ருகாரகன் அப்படின்னு நம்ம அழைப்போம். தந்தை வழி உறவினர்கள் தான் நம்ம அந்த பித்ருகாரகன் மாத்ருகாரகன்னு சந்திரனை அழைப்போம். அந்த சூரியனுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையில் இந்த அமாவாசை வந்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்புங்க. அன்றைய தினம் நாம் சில விஷயங்களை செய்யும் பொழுது முன்னோரை வழிபாடு செய்து அவர்களுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்ததுக்கு அப்புறம் நம்முடைய குடும்ப முன்னேற்றத்திற்காக நாம் சில விஷயங்களை செய்யும் பொழுது அளவில்லாத நன்மைகள் நமக்கு வந்து சேரும். அதுவும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் இதை செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் என்ன வேண்டி இந்த ஒரு வழிபாட்டை செய்கிறீர்களோ அது உங்களுக்கு முழு வெற்றியை பெற்றுத்தரும். ஏற்கனவே போன பதிவில் அமாவாசை திதி எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடிகிறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 12 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் திங்கட்கிழமை அதிகாலை 1 மணி வரைக்கும் அமாவாசை திதி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே சூரியன் உதயத்திற்கு பின்பு நம்மளுடைய முன்னோர்களுக்கு தரக்கூடிய தர்ப்பணம் தரது, எள் தண்ணீர் இறைப்பது, இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை சரியாக காலை 11:45 12:15 அந்த அரை மணி நேரம் அப்படிங்கிறது அபிஜித் முகூர்த்தம். அந்த நேரத்தில் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக இது நாள் வரை இருந்து வந்த பண கஷ்டம், வறுமை, வீண் விரைய செலவு போன்ற அனைத்தும் நம்மை விட்டு விலகும். இதை நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். இதை மாதிரி ஒரு அகலில் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. ஆனால் நான் அதில் மிளகு வைக்கலை. பட் ஆனால் இந்த அமாவாசைக்கு நீங்கள் 3 மிளகோ 5 மிளகோ 7 மிளகோ வைக்கலாம். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதற்கு மேலே இந்த ஒரு வேரை மட்டும் வையுங்க. இதை உங்களுடைய பூஜை அறையில் வைக்கலாம். அல்லது உங்களுக்கு மறைவான ஏதாவது ஒரு சுத்தமான இடம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அங்கேயும் வைக்கலாம். இதை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது வெளிநபர்களுக்கு தெரியக்கூடாது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது என்ன வேர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு அமாவாசையும் நாம் தவறாமல் இந்த குப்பை மேனி வேர் தாந்திரிகம் அல்லது வழிபாடு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். மற்ற மாதங்களில் நீங்கள் தவற விட்டாலும் இந்த ஆண்டு பிறந்து வரக்கூடிய முதல் அமாவாசை, இந்த அமாவாசையில் இந்த ஒரு வேர் வழிபாடை எல்லாருமே செய்யுங்க. இன்றும் நீங்கள் பறிக்கலாம், நாளையும் பறிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை எக்காரணத்தை கொண்டும் எந்த செடி கொடிகளையும் பறிக்காதீங்க. பூ பறிக்கிறது, இலை பறிக்கிறது, இந்த விஷயங்களை நீங்கள் செய்யவே கூடாது. ஸோ சூரியன் மறைவதற்கு முன்பு இதை நீங்கள் பறிச்சுட்டு அதை கழுவிட்டு நிழலில் காய வச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை அன்றைய தினம் செய்யலாம். இதை அந்த உப்பு மேலே இந்த வேரை வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்துக்கிட்டலாம் வேண்டிக்கிட்டு முன்னோர் வழிபாடு முடிந்ததுக்கப்புறம் தான் இதை நீங்கள் செய்யணும். வேண்டிக்கிட்டிங்கன்னா நல்லதொரு பொருளாதார முன்னேற்றம், பணத்தடைகள் எல்லாம் நீங்கும். உங்களுக்கு வரவேண்டிய ஒரு பணம் அப்படிங்கிறது சேரும். இதனால் வரை அவமானங்கள், அசிங்கம், பிறருடைய கேலி பேச்சு, ஏளனங்கள் கேட்ட உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் முன்னேற்றம் அடையும். அவ்வளவு ஒரு உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் போவீங்க. இந்த மட்டும் நடந்துருச்சுன்னா எனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, இந்த வேலை எனக்கு கிடைச்சிட்டா போதும் அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தும். இந்த வேர் ஏற்படுத்தும். இந்த வேர் குப்பை மேனி வேர். பணவசியம், ஜனவசியம் இவற்றை நமக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு வேர். ஸோ இதுதான் அது. இதற்கு நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு. நான் ஒவ்வொரு மாதமும் பதிவில் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு வேரை நம்ம எப்படி நீக்குவதுன்னா நம்மளுடைய நகங்கள் படக்கூடாது, இரும்பு பொருள்கள் படக்கூடாது. மற்றபடி நீங்கள் கல், இந்த மரம், இதை வச்சு இந்த வேரை நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதில் ஒரு துண்டு மட்டும் வச்சு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சிடுங்க. நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல சுவாமி படங்கள் இருந்ததுன்னா அங்கேயும் நீங்கள் இதை வைக்கலாம். அனைத்து விதமான போட்டி, பொறாமைகள், கண்திருஷ்டிகள் இவையெல்லாம் நீங்கிடும். சில பேர் யோசிக்கலாம், இந்த வேர் உண்மையிலேயே வேலை செய்யுமா அப்படின்ட்டு. நீங்கள் தொடர்ந்து ஒரு 12 அமாவாசைகள் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த அமாவாசை இந்த வேரை எடுத்து போட்டுடணும். உப்பு, மிளகு எல்லாத்தையும் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புது உப்பு, புது மிளகு, மஞ்சள் குங்குமம், புது வேர் வச்சு நீங்கள் வச்சு பாருங்கள். இது நாள் வரை இல்லாத ஏதோ ஒரு வகையில் பணம் உங்களிடம் சேருவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம்.
அதுக்கு யாராலையும் அந்த பணம் நம்மக்கிட்ட வருவதை தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ அதை செய்கிறவங்களுக்கு தான் அதோட பலன் தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். இந்த ஒரு வழியில் மட்டும்தான் இந்த வேரை நீங்கள் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. நீங்கள் ஜஸ்ட் இதை எடுத்து உங்களுடைய பர்ஸில் கூட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய நிலவில் ஜஸ்ட் இந்த வேரை எடுத்து வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு 2-3 செடி கிடச்சிதுன்னா நீங்கள் எடுத்து உங்கள் வீடு, நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடம், உங்கள் கணவர் ஏதாவது அலுவலகம் சொந்த தொழில் செய்கிறாருன்னா அங்கே நிலைவாசலில் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். உங்கள் பர்ஸில் ஒரு வேர், உங்கள் கணவர் பர்ஸில், உங்கள் பையன் சம்பாதிக்கிறாருன்னா அவருடைய பர்ஸில் ஒரு வேர், இது எல்லாமே நீங்கள் வைக்கலாம். இதை தவிர்த்து இன்னொரு வழியிலையும் நம்ம இதை பயன்படுத்தலாங்க. அடுத்ததாக நாம் இந்த வேரை எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த பதிவை பார்க்குறதுக்கு, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பு எல்லாருமே பணம் நிச்சயம் சேரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். நிச்சயமாக பணம் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு வகையில் சேரும். இந்த வேரை நம்ம பயன்படுத்தும் பொழுது பண வரவு அப்படிங்கிறது நிச்சயம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸோ கண்ணாடி பாக்ஸோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கசகசா ஏதாவது ஒரு ரூபாய், அது கூட இந்த வேரில் மஞ்சள் குங்குமம் வச்சு கூட நீங்கள் இதை வைக்கலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரக்கூடியது. நான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு புது விதமான சில விஷயங்களை சொல்லுவேன். சிலதில் அதை மிஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு எது நல்ல பலன் தருதோ அதை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். இப்போ கசகசாவில் வைக்கிறதே எனக்கு நல்ல பலன் தருது அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டையே தொடர்ந்து செய்யலாம். இந்த வேரை மட்டும் நீங்கள் மாற்றிடலாம். பழைய வேரை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு புது வேரை வைக்கலாம். அப்படி இல்லை, இதையும் நம்ம சொல்கிறோம். ஸோ இதையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதை ரெண்டையுமே நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், அல்லது சமையல் அறையில் ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல நாங்கள் வைக்கலாமா அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய பேர் கேட்பாங்க, என்னென்னா இப்போ போய் நாங்கள் பறிக்கலாமா, செடி எடுக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் இந்த செடியை எடுக்கக்கூடாது. சாதா நாட்களில் இந்த செடியை எடுப்பதற்கு முன்பே சர்வதோஷம் நசி அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் நீங்கள் எடுக்கணும். அதுவும் அமாவாசை தினத்தில் உற்றார் உறவினர் யாருமே இல்லாத சில ஆன்மாக்கள் செடி கொடிகள் மேலே தான் போய் அமருமா. அதனுடைய சாரத்தை தான் அது உணவாக அன்றைய தினம் சாப்பிடுமா. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அந்த பித்ருலோகத்திலேருந்து அந்த அமாவாசை தினத்தில் அவங்களோட சந்ததியினர் எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் வெளியில் நிற்பாங்களாம். அவங்களுக்கு நம்ம ஒரு வாய் தண்ணி தரமா, ஒரு வாய் சாப்பாடு வைக்கிறோமான்ட்டு. ஸோ யாருமே அவங்களுக்கு வைக்கலை. இப்போ எத்தனை பேர் வாரிசுகள் இல்லாமல் இறந்து போகிறாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுக்கு யாருமே இல்லைன்ற பட்சத்தில் அவங்க செடி கொடிகள் மேலே தான் போய் அமருவாங்களாம். அதனால தான் அமாவாசையில் எதையும் போய் தொடாதீங்க, செடி கொடிகள்லாம் தொடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை தயவுசெய்து அமாவாசை தினத்தில் நீங்கள் இதை பறிக்கவே கூடாது. அதை மாதிரி சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறமும் இதை நீங்கள் பறிக்கக்கூடாது. முன்பே இதை எடுத்து வச்சுக்கோங்க. இன்றோ அல்லது நாளையோ இதை நீங்கள் வேரை எடுத்துருங்க. யாரெல்லாம் ஏற்கனவே வேர் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடம் இல்லைனா கசகச டப்பா இல்லைனா உப்பு வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது ஏற்படும். இதை நீங்கள் செஞ்சாலும் உங்களுடைய விடாமுயற்சி, கடின உழைப்பு ரொம்ப 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 முக்கியம். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.